இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஒரு 2 இன்ஃபர்மேஷன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல தனித்தனியா பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இப்போ வந்து நான் Facebookலயும் ஓப்பன் பண்ணிருக்கேன். Facebookல வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு Facebook ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இனி யூடியூப் போலவே நீங்க Facebookலயும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். எடை குறைப்பது மிகவும் சவாலான வேலைதான் என்றாலும் கூட அதில் கடினமே இல்லை. சில முறையான வழிமுறைகளை மட்டும் பின்பற்றினாலே போதும். நீங்கள் எவ்வளவு நாளில் எவ்வளவு எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு எடையை குறைத்துவிட முடியும். எடையை குறைப்பதற்கு மிக முதன்மையான விஷயம் என்னவென்றால் குறைந்த கலோரிகள் கொண்ட உணவை எடுத்துக்கொள்வதுதான். அதற்காக சாப்பிடாமல் இருக்க வேண்டியதில்லை. உங்களுடைய அன்றாட பழக்கம் வேலைகளை பொறுத்து உணவு முறைகளை அமைத்துக் கொள்வது நல்லது. எடையை குறைப்பதில் உணவு அதற்கேற்ற உடல் உழைப்பும் மிக இன்றியமையாதவை. அதே போன்றுதான் எவ்வளவு கலோரிகள் எடுத்துக்கொள்கிறோம் என்பது போன்ற சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்கிறோமா என்பது அதைவிட முக்கியம். அதே போல துணை உணவுகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். துணை உணவுகள் என்றால் உடனே நொறுக்கு தீனி ஞாபகத்துக்கு போய்விடாதீர்கள். அதை தவிர நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை பேணவும் pH அளவுகளை சமநிலைப்படுத்த சில உணவுகளை எடுத்துக்கொள்வது, சிலவற்றை தவிர்க்கவும் வேண்டும். எடையை வேகமாக குறைக்க வேண்டுமென்றால் நம்முடைய டயட்டில் உடலின் மெட்டபாலிசத்தை சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டும். சில உணவுப் பொருட்களை நம்முடைய டயட்டில் சிறிதளவு சேர்த்து கொண்டாலே நிறைய மாற்றங்கள் உண்டாவதை நாம் அறியலாம். உதாரணமாக ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் பட்டை இது போன்ற பொருட்கள் நம்முடைய டயட்டில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் எடையை குறைப்பது போன்ற செயல்களில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைப்பதை நீங்களே உணர முடியும். அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுடைய உணவில் வினிகர் மற்றும் ஆப்பிள் சீடர் வினிகர் போன்றவற்றை சேர்த்துக் கொள்வதனால் எப்போதையும் விட உணவின் அளவை குறைவாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள உதவும். கிளைசமிக் அளவை சீராக்கி அதன் மூலம் பசி எடுப்பதை குறைத்து குறைவாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைந்த உணர்வை உங்களுக்கு உண்டாக்கும். சிலருக்கு உடல் எடை கிடுகிடுவென ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆப்பிள் சீடர் வினிகரை தினமும் சிறிதளவு எடுத்துக்கொண்டாலே உடல் எடையை நீங்கள் கூடுவதை தவிர்த்து விடலாம். மேலும் ஆப்பிள் சீடர் மட்டும் தனியாக அப்படியே குடித்து விடக்கூடாது. ஏனென்றால் அதில் அமிலத்தின் அளவு அதிகம். அதனால் அதை நேரடியாக குடிக்கும் போது பற்களை பாதிக்கும். பற்களின் எனாமல் தேய்ந்து பற்கள் சிதைய ஆரம்பிக்கும். வயிற்றையும் தொண்டையும் பாதிக்கும். அதனால் தேன் மற்றும் ஆலிவ் ஆயில் ஆகியவற்றை ஆப்பிள் சீடர் வினிகரை சில துளிகள் சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சில சமயங்களில் வீடுகளின் பாலை தயாரிக்க உறைய வைக்க தயிர் கிடைக்காமல் தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்தாலே பாலை எளிதாக நாம் தயிராகவோ மோராகவோ ஆக்கிவிடலாம். அதே போல வீட்டில் செய்யப்படும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஆப்பிள் சீடர் வினிகரை பயன்படுத்தலாம். ஆப்பிள் சீடர் வினிகர் போன்றுதான் பட்டையும். இந்த பட்டையை வெறும் வயிற்றில் அதிகமாக சேர்த்து கொண்டோமானால் உடல் எடை சீக்கிரமாக குறைவதை கண்டறியப்பட்டுள்ளது. தசைகளின் படிந்திருக்கும் கொழுப்புகளை எரிக்க உதவுகிறது. தேன் மற்றும் பட்டையை சேர்த்து சாப்பிட்டால் மிக வேகமாக எடையை குறைக்க உதவும். பட்டையில் மெக்னீசியம், குரோமியம் ஆகியவை உடல் எடையை குறைப்பதில் துரிதமாக செயல்படுகிறதாம். பட்டை மற்றும் ஆப்பிள் சீடர் வினிகர் இரண்டுமே உடல் எடை குறைப்பதில் மிக துரிதமாக செயல்படுகிறது என்பது நமக்கு தெரியும். இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து பயன்படுத்துகிற போது மிக மிக வேகமாக நீங்கள் நினைத்தபடி ஒரே மாதத்தில் 15 கிலோ வரையிலாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்க முடியும். எப்படி இதை சாப்பிட வேண்டும் என்றால், ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரை எடுத்துக்கொண்டு அதில் 2 ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு பட்டை தூளை சேர்த்து 15 நிமிடங்கள் வரை ஊற விடுங்கள். கெட்டியான பட்டை தூளாக இருந்தால் இரவே ஒரு டம்ளர் நீரை ஊற வைத்து விடுங்கள். அந்த நீரை வெதுவெதுப்பாக ஊற்றி அதில் ஆப்பிள் சீடர் வினிகரை சேர்த்துக் கொள்ளலாம். இரவு ஊற வைத்தால் பட்டையின் வாசனை அதிகமாக இறங்கி விடுகிறது என்று நினைத்தால் பட்டையை மிக்சியில் பொடியாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆப்பிள் சீடர் வினிகர் கலந்து தண்ணீரில் 1/4 ஸ்பூன் அளவு பட்டை பொடியை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இந்த பானத்தை காலையில் எழுந்து பல் துளைக்கிய வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இந்த பானத்தை குடிக்கிற பொழுது சில நாட்களுக்கு காப்பியோ டீயோ நீங்கள் மறந்து விடுங்கள். காப்பி டீயை கட்டாயம் குடிக்கவே கூடாது. இந்த பட்டை ஆப்பிள் சீடர் பானத்தை குடித்த பின் 1 மணி நேரம் கழித்துதான் நீங்கள் காலை உணவை சாப்பிட வேண்டும். அதே போல இரவு உணவை சீக்கிரமாக, அதாவது 8 மணிக்குள் சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிட்ட 2 மணி நேரம் கழித்து இரவிலும் கூட இந்த பானத்தை நீங்கள் குடிக்கலாம். மிக வேகமாக எடையை குறைக்க ஆரம்பித்துவிடும். 15 நாட்களிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. Facebook மூலமா வீடியோக்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook சேனலோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.